ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இங்கே பாருங்க எப்படி காற்று அடிக்குதுன்னு. பயங்கரமாக காற்று அடிக்குதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது கிளைமேட்டு. அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இஞ்சி செடி ரொம்ப நாளாக இருக்குது. இது என்னென்னா ரெண்டாவது முளைக்கும் அப்படின்னு பார்த்தேன், முளைக்கவே இல்லை. இதுக்குள்ளே கொஞ்சம் இஞ்சி இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது எடுத்துடலாம் இன்றைக்கி. அது ஒரு வீடியோ போட்டலாம். இது ஒரு இஞ்சி செடி. இது பெரிய ரொம்ப பெருசாக வளர்ந்து இலெல்லாம் அழுகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக வளர்ந்து நிற்கிது. இதுக்குள்ளேயும் எனக்கு தெரிஞ்சு நிறைய இஞ்சி இருக்கலாம். இந்த இதெல்லாம் இஞ்சி. இப்போ நம்ம எடுக்க போகிறது இந்த இஞ்சை தான் எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் இஞ்சி பாருங்க. நான் ரொம்பலாம் இஞ்சி இல்லை, ஓகேவா அதுக்கு. இதில் ஒன்று இருக்குது, ஆனால் வளரவும் மாட்டுக்குது. எடுத்தாச்சு. இப்போ என்னென்னா இதையும் எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் தான் இருக்குது, இது சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம இதையும் இன்றைக்கி எடுத்துடலாம். வீட்டில் சமையலுக்கு வாங்கினதில் முளைச்ச இஞ்சி போட்டதில் வளர்ந்து இது ரெண்டே எடுத்தாச்சு. ஒன்றை தான் எடுக்கணும்னு பிளானில் வந்தேன், ரெண்டே எடுத்தாச்சு. இதில் வேறு இல்லை, கொஞ்சம் சின்ன சின்னதாக பிட்டு பிட்டாக இருக்குது. பரவாயில்லையே, அரைச்சி வடக்கி போட்டு விட்டுறலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ இஞ்சி கிடச்சிது அப்படின்னு ஒரு 1/4 கிலோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் ஒரு 1/4 கிலோ இஞ்சி கிட்ட வந்திருக்கு. இதை அப்படியே நாளைக்கு பருப்பு அடைக்கி போட்டுடலாம்.